ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு வாரமும் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா பேர் ஷேர் பண்ணி வர்றீங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் சேர விருப்பமா? கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி ITI, டிப்ளமோ, டிகிரி. வயது 18 to 28, 30/6/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபண்ட் மாதம் 9600 10,900 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 30/6/2026. இந்த மாதத்தோட லாஸ்ட்டு. விவரங்களுக்கு npcil.nic.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ITI, டிப்ளமோ, டிகிரி மூணுமே படித்தவங்களுக்கு. அடுத்து எல்லை சாலை அமைப்பில் 899 ஆப்ரேட்டர் காலியிடங்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை சாலை பாதுகாப்பு PRO காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் 300, ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் 221, ஆப்ரேட்டர் மிஷினரி 207, ட்ரேட்ஸ்மேன் 42, ஹிந்தி டைப்பிஸ்ட் 10, எலக்ட்ரிஷியன் 79 என மொத்தம் 899 இடங்கள் உள்ளன. 10ஆம் வகுப்பு. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ஆர் ITI. வயது 18 to 27, 18/4/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹50. பெண்கள், SC ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 4/7/2026, அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விவரங்களுக்கு bro.gov.in அந்த வெப்சைட்டில். அடுத்த ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அழைக்கிறது ஆய்வு மையம். தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் 10, எலக்ட்ரிக்கல் 5, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 2, மல்டிமீடியா அனிமேஷன் 1, ஃபோட்டோகிராஃபர் 1, மெக்கானிக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ITI. வயது 18 to 28, 30/6/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ட்ரேடு தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த சீனியர் கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், CSIR, நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி, டாக்டர் KS கிருஷ்ணன் மார்க், நியூ டெல்லி. விண்ணப்ப கட்டணம் ₹500. SC ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 30/6/2026. இந்த மாதம் லாஸ்ட்டு. விவரங்களுக்கு nplindia.in அந்த வெப்சைட்டில் செக். நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி India.in. அடுத்து எரிசக்தி ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீஷியன் பணி. மத்திய சுரங்கம் எரிபொருள் ஆராய்ச்சி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் எலக்ட்ரிஷியன் 7, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 5, சர்வேயர் 3, ஃபிட்டர் 5, AC 2, ஆட்டோமொபைல் 2, வெல்டர் 2 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு ITI. வயது 18 to 28, 19/2/2026 படி. தேர்ச்சி முறை ட்ரேடு தேர்வு, எழுத்துத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 19/6/2026. விவரங்களுக்கு CIMFR.res.in CIMFR.res.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் மேனேஜராக ஆசையா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் NHAI காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ள. துணை மேனேஜர் டெக்னிக்கல் பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி BE சிவில். வயது 18 to 30, 15/6/2026 படி. தேர்ச்சி முறை கேட் 2026 மதிப்பெண். நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. 15/6/2026 படி. NHAI.gov.in. ஸோ கேட் எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கேட் எக்ஸாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை ஆகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்ட் என்ன படித்தோம், நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன படித்தோம் அப்படின்றதே when you apply for or when you appear for the gate exam, that time you know very well. ஸோ அப்போ கேட் எக்ஸாம் ஒரு ₹1000 1500 வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறப்ப 3rd இயர்லேருந்து கேட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். 3rd இயர் 4th இயரில் ஏதாவது ஒரு வருஷம் கேட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்றப்போ கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இருந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஸ்டடி த இன்ஜினியரிங். அடுத்து டாடா நினைவு மையத்தில் மருத்துவ அதிகாரி வாய்ப்பு. டாடா மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 17, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 10, மருத்துவ அதிகாரி 5, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 5, ஜூனியர் இன்ஜினியர் 3 உட்பட 44 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு ITI, டிப்ளமோ, BSc. வயது 18 to 45, 11/6/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 11/6/2026. விவரங்களுக்கு tmc.gov.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அடுத்து BSNL நிறுவனத்தில் வேலை. மத்திய அரசின் கீழ் செயல்படும் BSNL நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் டெலிகாம் பிரிவில் கர்நாடகா 26, மகாராஷ்டிரா 16, கேரளா 15, மத்திய பிரதேசம் 10, சென்னை 5, தமிழகம் 1, ஒடிசா 6 உட்பட மொத்தம் 100 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி. வயது 28 to 30. 3/7/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு. சான்றிதழ் சரிபார்ப்பு. தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 200, ரூபாய் 2000. SC/ST பிரிவினருக்கு 1000. கடைசி நாள் 3/7/2026 அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விவரங்களுக்கு externalexam.bsnl.co.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிஎஸ்என்எல், அடுத்து டாட்டா நினைவு மையத்தில் அதிகாரி வாய்ப்பு. பிஎஸ்என்எலுக்கு வந்து பிஇ, பிடெக், எம்எஸ்சி. டாட்டா நினைவு மையத்தில் மருத்துவ அதிகாரி வாய்ப்பு. ஸோ அதுக்கு 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ, பிஎஸ்சி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் மேனேஜராக ஆசை. பிஇ சிவில் மட்டும்தான். கேட் எக்ஸாம் வேணும் கண்டிப்பாக. எரிசக்தி ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீஷியன் பணி. அது 10ஆம் வகுப்பு ஐடிஐ தான். அடுத்து அழைக்கிறது ஆய்வு மையம், தேசிய இயற்பியல் ஆய்வு மையம் அது. ஸோ இதான் நமக்கு. ஸோ இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக அவங்களோட லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நம்மளால் ஒரு சின்ன ஒரு உதவி இந்த சமுதாயத்துக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.